தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாமே. இந்த வருஷம் முழுதும் தேவ கிருபை நமக்கு போதுமானதா இருந்தது. ஹல்லேலூயா. நாம இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக சுருக்கமாக ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வாரத்திலிருந்து நமக்கு மீண்டும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை உபவாச ஜெப கூட்டங்கள் மீண்டும் வழக்கமாக நடைபெறும். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் அறிவிப்பு செய்தது போல் அந்தந்த ஏரியாவில் யாருடைய வீட்டுகளில் இந்த உபவாச ஜெப கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதோ விசுவாசிகள் நீங்கள் மறக்காமல் இந்த வார கடைசியிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், போய் கலந்து கொள்ளணும். சனிக்கிழமை வழக்கம் போல் நமக்கு சர்ச் கிளீனிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதை தொடர்ந்து வழக்கமாக குவயர் ப்ராக்டிஸ் இருக்கும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2025ஆம் ஆண்டின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கர்த்தருடைய பந்தியின் ஆராதனையாக இருக்கும். அதனால சபையார் அதற்கு ஜெபத்துடன் ஆயத்தத்துடன் வரும்படியாக ஞாபகப்படுத்துகிறேன். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வீட்டின் தலைவர் அப்படின்ற அந்த வேர்ஸ், அந்த போர்டு, வால் ஹேங்கிங் போர்டு கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம். ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் அதில் இன்னும் ஒரு பைசா கூட என்ன செய்யலை, அந்த போர்டுக்காக நீங்கள் கட்டலை. அதனால் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், இன்றைய ஆராதனையிலையோ அல்லது வருகிற வாரத்திற்குள்ளேயோ யாரெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களோ உங்களுடைய விலையை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அதற்குரிய விலையை நீங்கள் கட்டி அதற்கப்புறமா தான் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி அதை என்ன செய்வோம், அந்த மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட நாங்கள் அதை அனுப்புவோம். ஸோ அதனால் இந்த வார கடைசியில் எத்தனை பேருடைய ஃபுல் ஆர்டர் பேமெண்ட் வருதோ அவங்களுடைய ஆர்டர்ஸை அடுத்து இந்த வார கடைசியில் நாங்கள் அதை என்ன செய்வோம், அதை செய்யும்படியாக அதை அனுப்புவோம். ஸோ அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அந்த வால் ஹேங்கிங் ஃப்ரேமுக்காக பே பண்ணுறவங்க பே பண்ணுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்பொழுது கவனிங்க, உங்களுக்கு இதை போல் ஒரு வருஷத்தில் பைபிள் ரீடிங் பிளான், ஓகே, இது வந்து ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் 1 year பைபிள் ரீடிங் பிளான் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்காது. எப்போ அவைலபிளாக இருக்கும்? இது கம்மிங் சண்டே அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஆங்கில பைபிள் வச்சுருக்கிறவங்க, இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்ணுறவங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது மற்ற லாங்குவேஜ் பைபிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்க என்ன செய்யலாம், இதில் இங்கிலீஷ் பைபிள் ரெஃபரன்ஸை நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்து நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் அதை ஃபாலோ பண்ணலாம். 2 ஷீட் வந்து 5 rupeesக்கு விற்பனைக்கு இருக்கும். சொல்லுங்கள் எவ்வளோ? 2 plans வந்து 5 rupees சேலுக்கு. நெக்ஸ்ட்டு சண்டே நீங்கள் வரும்போது நீங்கள் அதை என்ன செய்யலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இந்த காரியங்களை ஞாபகத்தில் வைத்து, இந்த நாள் இது கர்த்தர் நமக்கு தந்த நாள். இந்த நாள் யார் நமக்கு தந்தா? சொல்லுங்கள், இது கர்த்தர் நமக்கு தந்த நாள். நீங்களும் நானும் காலையில் உயிரோடு எழும்பி மூச்சு விட்டதுனால வந்து இந்த நாள் நம்ம இங்கே உட்காரல. இது நமக்கு கர்த்தர் தந்த நாள். இதில் நாம் களி கூர்ந்து என்ன செய்ய கடவோம், மகிழ கடவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இங்கே பாட போகிற எல்லா பாடல்களும் துதி ஆராதனையை நேரத்திற்காக பாடக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், நாம் பாடணும். What a great opportunity it is that we have been given to live every moment of our life. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை என்ன செய், நீ ஸ்தோத்தரி, என்னுடைய முழு உள்ளமே என்ன செய், அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? அந்த சங்கீதத்தில் அவன் சொல்றான், அவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் என்ன செய்கிறார், அவரு மன்னித்தார். நம்முடைய எல்லா நோய்களையும் அவர் என்ன செய்தார், அவரு குணமாக்கினார். எங்க நம்முடைய எல்லா நோய்களையும் யார் குணமாக்குறா? கர்த்தர் குணமாக்குறார். இந்த 2024 இங்கே இருக்கிற எத்தனை பேர் நம்ம வியாதியின் படுக்கைக்குள்ளே போயிட்டு வந்தோம், எத்தனை பேர் மரண படுக்கைக்குள்ளே போயிட்டு வந்தோம், எத்தனை பேர் மிகுந்த, அதாவது சரீர பலன் எல்லாத்தையும் இழந்து குளுக்கோஸ் ஏற்றினாதான் வாழ்க்கையை வாழ முடியுன்ற நிலைமைக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம். ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் கர்த்தர் நமக்கு பலனை தந்து இந்த நாளில் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கு, புதிய ஆண்டை நமக்கு காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? சங்கீதக்காரன் சொல்றான், நீர் என்னுடைய நாட்களை நன்மையினால் என்ன செய்கிறீர்? சொல்லுங்க வாயத்திறந்து, நீர் என்னுடைய நாட்களை வருடங்களை நன்மையினால எதனால முடிசூற்றீர்? வாயத்திறந்து சொல்லுங்க, நன்மையினால. ஹல்லேலூயா. You crown my year with goodness அப்படின்னு சொல்றான். You crown my year with loving kindness அப்படின்னு சொல்றான். You crown my year with compassion அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொல்றான். இதை தாங்க நாமளும் இந்த மாலவேளையில் சொல்ல, ஆண்டவரே உம்முடைய தயவுனால் எங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் நிலைநாட்டுனீங்க. நீர் மாத்திரம் எங்க மேல தயவை காமிக்கலன்னா என்னை எப்பயோ என்ன செஞ்சிருப்பீங்க, என் பேரை உங்களுடைய புஸ்தகத்தில் இருந்து அழிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கும் என்னை நினைச்சு இந்த நாளில் உம்மை துதிக்கும்படியாக என்னை கொண்டு வந்தீங்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இந்த நொடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வாழ்க்கையை வாழ கர்த்தர் தந்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். Lord, I thank you for your mercy. I thank you for your kindness, Lord. I thank you for your compassion on me. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்னை தாங்கி வந்தீங்களே உமக்கு நன்றி. சொல்லுங்க என்னோட, என் பிள்ளைங்களை தாங்கி வந்தீங்களே உமக்கு நன்றி. என் வேலையில் என்னை கைவிடாம என்னை தூக்கி சுமந்தீங்களே உமக்கு நன்றி. வியாதியின் பாதையில் கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தீங்களே உமக்கு நன்றி. யெகோவா ராஃபாவாக என் வீட்டையும் என்னையும் பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, கரங்களை உயர்த்தி, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் 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 உலகில் நீர் செய்பலவான வீணை பொருள். பாடுகளை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைக்காக நீர் செய்பலவான வீணை பொருள் தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை. பாடுங்க எல்லாரும். வாதை நோய் துன்பம், வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய் துதி தந்த. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே, எல்லா வாதை நோய் துன்பங்களின் நடுவில் என்ன நீர் மீட்டு இந்த நாளில் உம்மை பாடும்படியாக கரங்களை உயர்த்தி, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை. பாடுங்களேன். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசு. ஹல்லேலூயா ஆண்டவரே, இறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதே. சொல்லுங்க, ஆத்துமமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும்? உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி,
உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என்னுடைய பலனை நீர் பலப்படுத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலனை இழந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே நீர் கழுகு கொக்கான பலனை தந்து ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாறான உயரத்தில் உயரமாக பறக்கும்படியான பலனை தந்து என்னை ஜெயம் ஜெயிக்கிறவனாக ஜெயம் பெறுகிறவனாக வைத்த தேவ கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குழியில விழுந்த என்ன மறக்காம என் மேல் நினைவாக ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்த தயவுக்காய் இந்த நாளில் ஆண்டவரே இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரத்திற்குள்ள கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை செய்ய முடியும். கர்த்தரின் துதிய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி மகிழுவேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயத்திற்குள்ளாக ஆண்டவரே ஆண்டவரே செத்து போன எலும்புகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இந்த இரவு எங்களோடு வந்து பேசி எங்களை உயிர் பெயர செய்ய கர்த்தாவே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதியும் சகல கனமும் மகிமையும் நீர் எடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நன்மைகள் முடிவடையாதுன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை நம்மோடு எப்பொழுதும் மாறாம தங்கி இருக்கும்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன பலப்படுத்தும்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை கட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். இந்த நாளில் இந்த பலிக வருஷத்தை முடிக்கிற இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், few minutes we have, about 60 more minutes. இந்த 60 minutesல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் கேட்பதற்கு முன்பதாக அவரை நாம துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து புதிய ஆண்டுக்குள்ள என்ன செய்ய போறோம்? நாம கால் எடுத்து வைக்க போறோம். இன்னைக்கு பெங்களூர் பட்டணத்தில் உலகத்தில் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இவெண்ட் சென்டர்ஸில் எல்லாரும் காசை கட்டி பணத்தை கட்டி ஒவ்வொரு பேக்கேஜஸை வாங்கி புதிய ஆண்டை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டில் தேவ பிள்ளைகளோட தேவ நன்மையை நாவினால சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு, எந்த இருதயத்தோடு சொல்லுங்க? With a thankful heart. Hallelujah, hallelujah. கவனிங்க, 2024 has presented us nothing but misery, fear and anticipation. 2024 முடிக்க போறோம், 25க்குள்ள கால் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க எல்லாரும் வாசித்திருப்பீங்க, ஒரு ஊர்ல ஏறி மற்ற ஒரு ஊர்ல போய் நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய பிள்ளைங்க உற்றார் உறவினரை சந்திப்போன் பயணம் செய்த ஒரு விமானத்தை சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? கீழே தள்ளிட்டாங்க. சரி, ஒரு விமான விபத்து தான் நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நேற்று தினத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு லேண்டிங் கியர் மிஸ் ஆகி எத்தனையோ பேர் அவங்களுடைய நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவதற்காக குடும்பங்களை சந்திப்பதற்காக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பிளேன் பிளாஸ்டில் என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. இப்படி இந்த கடந்த வருஷத்தில் நடந்த எல்லா சம்பவங்களையும் நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஆபத்துக்குள்ள சிக்க வேண்டிய ஒவ்வொரு மனுஷனையும், ஏன்னா எல்லா மனுஷனும் தேவ கிருபைக்கு தகுதியானவங்களா கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபைக்கு தகுதியாக நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இந்த நாளை இங்க காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்மளுடைய இருதயத்துல வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. தாழ்மை, 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 தாழ்மை. ஹல்லேலூயா. Lord, I don't deserve this, but still you have chosen me. You have given me this opportunity to see something new. புதிய ஆண்ட கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். எத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்னு தெரியல.
இன்னைக்கு சாயந்தரத்தில் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏன்பா உன்னுடைய புதிய வருஷத்துடைய ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, நான் நினச்சேன் அவன் எதையாவது ஒன்று சொல்லுவான்னு நினச்சா, அவன் பாருங்க புத்திசாலியாக சொன்னான், நான் ஒரு புது பைபிளை வாங்கி, அதாவது எந்த பைபிள், ஏற்கனவே என்கிட்ட ஒரு பைபிள் இருக்கு, ஆனால் நான் ஜேர்னலிங் பைபிள் வாங்கினேன். ஜேர்னலிங் பைபிள்னா அந்த பைபிளில் கொஞ்சம் எழுதுறதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இடம் கொடுத்துருப்பாங்க. ஏன்பா உனக்கு ஜேர்னலிங் பைபிள்? ஏன்னா இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னோட பேச போகிற எல்லாத்தையும் நான் அந்த பைபிள் என்ன செய்ய போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லப்பா, நம்முடைய அகாப்பை திருச்சபையில் நம்முடைய போதனையை கேட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவாவது கர்த்தருடைய வார்த்தையில் நான் வளருவேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு புதிய ஆண்டின் தீர்மானம். But many of us, we seek clarity, we seek purpose and we seek direction. ஒரு கிளாரிட்டி, இந்த வருஷத்தில் இல்லாத கிளாரிட்டி புதிய வருஷத்துலையாவது எனக்கு கிடைக்குமா? இந்த வருஷத்துல இல்லாத டைரக்ஷன், அதாவது வழி நடத்துதல், எங்க போகணும் அப்படின்ற தெளிவு புதிய வருஷத்துலயாவது எனக்கு கிடைக்குமா? As we get ready for the new year, I want you to be reminded that your possibilities are limitless. அதாவது நம்மால் முடியாத அல்லது நம்மால் முடியக்கூடிய சாத்தியங்கள் அப்படின்றது பாத்தீங்களா, இது எல்லை இல்லாதவை. என்னடா இது மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி இருக்கே? எஸ், our possibilities are limitless. நம்முடைய சாத்தியங்களுக்கு எல்லையே இல்லைன்னு ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இந்த திருச்சபையில் கையில பைபிளை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா? நாம சாத்தியங்களுக்கு அப்பாற்பட்ட, அதாவது எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறதுனால அந்த தேவனுக்கு எல்லை இல்லை பாருங்க. அதனால அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் நடத்துகிற வழிகளில் பின்பற்றும் பொழுது நமக்கும் நம்முடைய சாத்தியங்கள் எல்லை இல்லாதவை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2024 2024 எல்லாமே லிமிட்டோட இருந்த மாதிரி இருக்கலாம். லிமிட்டோட இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அந்த லிமிட்டை தாண்டி என்னால போக முடியலையே, தேவனுக்காக ஆவிக்குரிய காரியங்கள் என்னால வெளியில போக முடியலையே. But possibilities are there. What the Holy Spirit wants you to know today is that we serve an awesome God. நம்ம ஒரு அற்புதமான தேவன் என்ன செய்றோம், நாம தொழுது கொள்ளுகிறோம். நீங்க பாடும் பொழுது சும்மா ஏதோ கல்லையோ மண்ணையோ நீங்க பாடல, அற்புதமான ஒரு தேவன், நம்மை நேசிக்கிற ஒரு தேவன், an ever loving God, an omnipotent God. மோசே பார்வோனை சந்திக்காவிட்டால் ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்த பாதை அவனால் என்ன செஞ்சிருக்க முடியாது, கண்டறிஞ்சிக்க முடியாது. ஆபிரகாம் தேவன் அவனை அழைத்த பாதையில என்ன பாதை அப்படின்னு சொல்லி அந்த விசுவாச ரிஸ்க் அவன் எடுக்கலனா அது என்ன அப்படின்னு சொல்லி அவனால் என்ன செஞ்சிருக்க முடியாது, கண்டுபிடிச்சிருக்க முடியாது. வனாந்திரத்தில் சுத்திட்டு இருந்த இஸ்ரவேலரும் கிதியோனும் அந்த கோட்டையை ஆண்டவர் சொன்ன மாதிரி பை டீடைல் அவங்க ஃபாலோ பண்ணதுனால தான் அந்த கோட்டைக்குள்ள என்ன இருக்கு அதை தாண்டக்கூடிய வல்லமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்றத என்ன செய்ய முடிந்தது, அவங்களால புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சது. நல்லா கவனிங்க. 2024 சாத்தான் பிசாசு உங்க வாழ்க்கையில நீங்க இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நீங்க இதை மேற்கொள்ளக்கூடாது, நீங்க இதை ஜெயித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை விட ரொம்ப பிஸியா வேலை செஞ்சான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ந்துடக்கூடாது, பைபிள் வாசித்திடக்கூடாது, ஜெபித்திடக்கூடாது, சபைக்கு போயிடக்கூடாது, உபவாசித்திடக்கூடாது. அப்படியே உபவாசம் இருந்தாலும் போய் எதையாவது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாதபடி உங்க மேல 24/7 ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக அவன் போராடிட்டு இருந்தான் அப்படின்றத உங்களால உணர முடிஞ்சதா அல்லது மறந்துட்டீங்களா? ஆனா பைபிள் சொல்லுது நம்முடைய யுத்தமோ, our war is not against the flesh, but it is against the spirit, against the principalities, the spiritual wickedness in those places. பைபிள்ல அன்னாள் தன்னுடைய குழந்தைக்காக என்ன செஞ்சாவா, ஜெபித்தா. ஆண்டவரே இந்த வயித்துல ஒண்ணுமே வர மாட்டேங்குது, எல்லாரும் மலடி மலடின்றாங்க, வெறுமை. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, பதிலை தந்தார். அன்னாளுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய வீட்டின் ஆசீர்வாதமா மாறல, தேவ ஜனங்களின் ஆசீர்வாதமா மாத்திரம் மாறல, தேவ ஜனங்களின் அந்த தேசத்தின் ஆசீர்வாதமாக மாத்திரம் மாறல, மேசியாவின் வருகைக்கு அந்த சந்ததிக்கு அது என்னவா மாறுச்சு, அன்னாளுடைய ஜெபத்தின் பதில் என்னும் ஆசீர்வாதம்.
சாமுவேல் அவனுடைய பாசிபிலிட்டிஸ், அவனுடைய சாத்தியங்கள் எல்லையற்றது, எல்லையே இல்லாதது அப்படின்றத அவன் எப்படி புரிஞ்சு கொண்டான், எப்போ கற்றுக்கொண்டான் அப்படின்றத இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போறோம். We see that Samuel walked into the fullness of God. தேவனுடைய அழைப்பின் அந்த முழுமைக்குள்ளாக சாமுவேல் எப்படி நடந்து போனா அப்படின்றத இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். We see a young Samuel learning to hear the voice of God for the first time. சின்ன குழந்தையா இருந்த சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை முதல் முறையாக கேட்பது எப்படி அப்படின்னு கற்றுக்கொண்டான். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு Following God's plan for your life. சொல்லுங்க எல்லாரும். Following God's plan for your life. உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்தை பின்பற்றுங்கள். யாருடைய திட்டத்தை சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில நான் யார் திட்டத்தை பின்பற்றணும்? தேவனுடைய திட்டத்தை பின்பற்றணும். 2024 நான் என் திட்டத்தை பின்பற்றியிருப்பேன். 2024 யாரோ சொன்னதை பின்பற்றியிருப்பேன். ஆனா இந்த வருஷத்தை முடிச்சிட்டு புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாமுவேல் வாழ்க்கையின் அனுபவங்களை பார்த்து என் வாழ்க்கையில தேவ திட்டத்தை நான் எப்படி பின்பற்றக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் சாமுவேலோடு பேசின அந்த சூழ்நிலையை சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். It was a time of spiritual drought. நீங்க வீட்டில் போய் எல்லாம் இன்னைக்கு வாசிக்க போறீங்க. இன்னைக்கு நம்ம எந்த வசனத்தையும் வாசிக்க போறதில்லை, ஏன்னா நம்ம தொடர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க போறோம். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த போறேன். வீட்டில் போய் நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் சாமுவேலோடு பேசினது எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு காரியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். Why it was an amazing thing, why it was an awesome thing அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஜட்ஜஸ் உடைய ரூல் டைம்ல, நியாயாதிபதிகளுடைய அரசாட்சியின் காலகட்டத்தில் அப்பத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களோடு பேசுறது என்ன செஞ்சிட்டாரு? நிப்பாட்டிட்டார். ஏன்னா ஒருத்தனும் உருப்படி கிடையாது. ஒருத்தனும் ஆண்டவருக்காக என்ன செய்யல? வாழல. யாரும் ஆண்டவர் விரும்பின காரியத்தை என்ன பண்ணல? செய்யாதது நிமித்தம் ஆண்டவருடைய சத்தம் அமைதியா இருந்துச்சு. It was a time of spiritual drought. But in the time of spiritual drought, அந்த ஆவிக்குரிய வறட்சி, இதான் வார்த்தை எழுதி வச்சுக்காங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க. ஆண்டவர் எப்போ சாமுவேலோடு பேசினாரு? ஆவிக்குரிய வறட்சி. ஆவிக்குரிய வறட்சி, எல்லாமே அமைதியா இருக்குது. But God speaks in the stillness of time. அந்த அமைதியான நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்றாரு? பேசுறார். The Bible says அந்த காலகட்டத்தில் the Lord was rare. அதாவது ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய பெயர், ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய அசைவு, ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ரேரா இருந்துச்சாம். ரொம்ப ரேர்னா என்னது? அபூர்வம். என்னடா காலகட்டம் இது? There were no visions. தேவன் சத்தம் இல்லை, தேவன் இருந்து வார்த்தை இல்லை, தேவன் இருந்து தீர்க்க தரிசனங்கள் இல்லை, தேவன் இருந்து எந்த காட்சியும் இல்லை, எந்த விஷனும் இல்லை. It was a sad state of affair, a failure, a meaningless worship. எப்போ தேவனுடைய சத்தம் தேவ திருச்சபையில ஒலிக்கப்படவில்லையோ அப்போ it is a dead church. 2024 இங்க இருக்கிற யாராவது ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லை, ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கவே இல்லைனா, ஆண்டவர் இப்போ உங்களை ஞாபகப்படுத்துகிறார். Your 2024 was a time of drought. It was spiritual barrenness. ஏன்னா ஆண்டவருடைய சத்தம் இல்லாத ஒரு இடம், ஆண்டவருடைய சத்தம் இல்லாத ஒரு நேரம் காலகட்டம், அது மரண வீடு, மரண வாழ்க்கை. அப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்தீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். It was a time of darkness. When there is no movement of God in the church, when there is no power of God in the church. இது ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறவங்களே, உங்களுடைய திருச்சபையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையின் அசைவை 2024 நீங்க கேட்கல, பார்க்கல, உணரலனா அது சாமுவேலின் காலகட்டத்தின் ஒப்பாய் இருக்குது.
A church without the voice of God. எந்த திருச்சபையில தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம், தேவனுடைய சத்தம் அங்க ஒலிக்கப்படவில்லையோ, it is just a social club. 2024 நிறைய திருச்சபைகள் ஆன்லைன்ல பார்த்திருப்பீங்க, நிறைய ஊழியங்களை பார்த்திருப்பீங்க. கவனிங்க, அப்படிப்பட்ட திருச்சபைகள், அப்படிப்பட்ட ஊழியங்கள், அப்படிப்பட்ட பிரசங்கங்கள்ல தேவனுடைய வார்த்தை பேசப்படல, குத்தப்படல, கர்த்தருடைய வார்த்தையின் அசைவிருக்கல அப்படின்னா கவனிங்க, அவைகள் எல்லாமே திருச்சபை அல்ல, அவைகள் எல்லாம் ஊழியங்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் அல்ல. They are just entertainers in a social club. கவனிங்க, பைபிள் சொல்லுது the word of God was rare. ரேர் என்ற வார்த்தை உபயோகிக்கிறாங்க அங்க. அவனா பார்க்கவே முடியல, எங்கேயோ கேட்ட மாதிரி. நம்ம சர்ச்சுக்கு நல்ல ஆடைகளை உடுத்திட்டு வரலாம் விசுவாசிகளை போல, சபையில நின்று கையை தூக்கி நல்லா பாடலாம் விசுவாசிகளை போல, நல்லா துதிக்கலாம் பைபிள் வசனங்களை சொல்லி விசுவாசிகளை போல. But we have no power to change. விசுவாசிகளை போல, திருச்சபையை போல பாடலாம், பேசலாம், நடிக்கலாம், ட்ரெஸ் போடலாம், ஆனா தேவ வல்லமை இல்லைனா நடிப்பு. கவனிங்க, it was a time of spiritual decline. ஏன் it was a time of spiritual decline? ஏன்னா நியாயாதிபதிகள் சரி ஆளுகை செய்யல, ராஜாக்கள் சரி ஆளுகை செய்யல, சரி ஆண்டவர் எங்கேயும் எந்த தீர்க்கதரிசியும் எழுப்பல, நத்திங். சரி, ஓகே, இந்த காலகட்டத்தில் தேசத்தை சீரமைக்க ஊழியக்காரங்க யார பிரீஸ்ட்ஸ் எழுப்பினாரு, அவங்களும் என்ன பண்ணல, வேலையை சரியா செய்யல. The Bible says ஏலியுடைய பிள்ளைகளாகிய ஹோப்னி, ஃபினேயாஸ் ரெண்டு பேரும் துஷ்டர்களா மாறினாங்க. they were corrupt. அவங்க கரப்டா இருந்ததுனால கவனிங்க, தலைவர்கள், திருச்சபையின் தலைவர்கள், தேச தலைவர்கள் கர்த்தருடைய சத்தமாக கர்த்தர் நியமித்த பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக கர்த்தர் நியமித்தவர்கள் சரியா இல்லாததுனால தேசம், நேஷன் வாஸ் கரப்ட். 2024 நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் it felt distant, it was silent. But 2025 gives us an opportunity. 2025 இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. என்ன வாய்ப்பு கொடுக்குது? அவங்க செஞ்ச தப்ப நீங்க செய்யாதீங்க, தேவனை புது ஆவியோடு, புது இருதயத்தோடு, புது தாகத்தோடு கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க அப்படி தேட ஆயத்தமா இருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி காமிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஞ்ச பூமி, மழை வந்து ரொம்ப நாள் ஆகுது, எங்க பார்த்தாலும் சூரிய வெளிச்சத்தினால எல்லாம் வெடிப்புட்டு அங்க விவசாயம் பண்ண ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட காஞ்ச பூமி ஒரு சொட்டு மழை வருமா அப்படின்றதற்கு காத்திருப்பதை போல நாம இப்போ 2024 முடிக்கிற இந்த கொஞ்ச மணி நேரத்துல இப்படி காஞ்ச சூழ்நிலையில நிறைய பேரோட ஆண்டவர் பேசுறாரு. உங்களுடைய இருதயம் ஆவிக்குரிய வறட்சியில வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் சொன்னேன், சர்ச்சுக்கு வரீங்க, ட்ரெஸ் போடுறோம், பாடுறோம், துதிக்கிறோம், காணிக்க போடுறோம் ஊழியத்தில், பட் we are so far away from God. தேவனை விட்டு ரொம்ப தூரம் போனதுனால தேவனுடைய வார்த்தையும் அசைவில்லை. மற்றதெல்லாம் இருக்கு, ஆடல், பாடல், துதி, ஆராதனை எல்லாம் இருக்கு, ஆனா கர்த்தருடைய வார்த்தை இல்லாததுனால, கர்த்தருடைய வார்த்தை இல்லாத காலத்தில் என்ன இருக்கும்? people are distant. நம்ம அப்படி ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமா இருந்ததுனால ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சி எல்லாம் வெடிப்புட்டு அங்க இருக்குது. ஆனா நீங்க ஆண்டவரே அந்த ஒரு சொட்டு மலை போல உம்முடைய வார்த்தை இப்போ இந்த பிரசங்க நேரத்தில் என் மேல விழுந்து இந்த மண்ணு, இந்த நிலம் புண்பட்டா ஆண்டவரே அதுல இருந்து ஒரு விளைச்சல் 2025 கர்த்தர் விளைய செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சொட்டு தண்ணி உள்ள போனா போதுங்க, ஈரப்பதம் உருவாகும், விளைச்சலின் பூமி சாத்தியமாகும். பாடம் நம்பர் 1, இன்றைக்கு நாம தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி அறியலாம், எப்படி கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, பாடம் நம்பர் 1, we have to recognize and identify the voice of God. தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பாடம் நம்பர் 1 எழுதுக்காங்க, recognize, அடையாளப்படுத்துங்க.
அங்க பாருங்க, சின்ன சாமுவேல் அவன் சின்னவனா இருக்கிறான். ஒரு நாள் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அங்க தேவனுடைய சத்தம் வந்து அவன் என்ன செய்யுது? எழுப்புது. கவனிங்க, அந்த காலகட்டத்தில் தேவனுடைய சத்தம் வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்துச்சு நான் சொல்றேன், ரொம்ப ரேரா இருந்துச்சு. அதனால இவன் முதல்ல பொடியன், சின்னவன். ரெண்டாவது தூங்குற நேரம். அப்போ சாமுவேல் வரும்போது கவனிங்க, யாராவது இது ஆண்டவர் என்ன கூப்பிடுவாருன்ற ஒரு சின்ன டவுட் கூட இல்லாம அவனால நம்பியிருக்க முடியுமா? சான்ஸே இல்லை. இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் காட்டிலும் என்கிட்ட ஆண்டவர் பேசுவாருன்ற ஒரு அற்ப ஆசை அவனுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? சான்ஸே இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது 3 தடவை. எத்தனை தடவை? 3 தடவை. ஆனா அங்க பாருங்க, சாமுவேல் அது யாருடைய சத்தம் அவன் தப்பா கணக்குறாங்க? ஏலியுடைய சத்தம். ஏலியுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி he mistakes it. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது நிறைய தடவை அந்த சூழ்நிலை நிமித்தம், நம்முடைய சூழ்நிலை நிமித்தம், நம்முடைய வயது நிமித்தம், அல்லது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நிமித்தம் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவாரு. ஆனா ஆண்டவர் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியாது? உணர முடியாது, அடையாளப்படுத்த முடியாது. அவனுக்கு ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸ் எது? ஏலியுடைய வாய்ஸ். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸ்ல பேசுவார், ரொம்ப ஃபெமிலியரான சத்தத்தில் பேசுவார். இவ்வளையே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு சத்தத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பாரு. Initially he did not recognize it was God's voice. He mistook it for Eli's. ஆனா அந்த தவறை திருத்துவதற்காக ஒரு கைடன்ஸ், ஒரு பெர்சிஸ்டன்ஸ் அங்க தேவைப்பட்டது. ஆனா நம்ம நிறைய தடவை ஆண்டவர் என்கிட்ட இப்படிதான் பேசுவாரு, இப்படிதான் பேசணும் அப்படின்ற தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான எதிர்பார்ப்புகளை நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளோட பேசுவதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம தவற விட்டுடுறோம். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா மேபி ஆண்டவர் பிஷப் ரூபன் அப்படின்ற சத்தத்தில் பேசியிருக்கலாம். We miss the voice of God sometimes. இந்த 2024 குறை சொல்றாங்க, நெகட்டிவா பேசுறாங்க, டிமோட்டிவேட் பண்றாங்க. எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில பேட் நியூஸ், பேட் நியூஸ், பேட் நியூஸ். விசுவாசமா தோத்துக்கிட்டு இருக்கு, குடும்பமா தோத்துக்கிட்டு இருக்கு, திருமணமா தோத்துக்கிட்டு இருக்கு, வேலையை விட்டு வேலை போயிட்டே மாறிக்கிட்டே இருக்கிறேன், வாலெட்டை திறந்தா காசு இல்லை, பேங்க் ஆப் ஓபன் பண்ணா நெகட்டிவ்ல இருக்கு பேலன்ஸ். சரி அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு நடக்கலான்னு பார்த்தா பாதையும் எப்படி இருக்கு? கோணலும் நேனலுமா பள்ளத்தாக்கா இருக்கு. கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் we must learn to recognize God's voice. 2024 உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட, உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான சத்தத்தின் மூலம் ஆண்டவர் பேசினாரு. ஆனா நீங்க ரெக்கக்னைஸ் பண்ண என்ன செஞ்சிட்டீங்க? தவற விட்டுட்டீங்க. ஆனா இந்த நாளில், இந்த வருஷத்தை முடிக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துகிறாரு, அது நான் தான், வேற யாரும் கிடையாது. அது யாரு? நான் தான். அந்த பாடல் மூலமா நான் பேசினேனே, அது யாரோ நீ நினைச்ச, அது வேற யாரும் இல்லை, நான் தான். உன் பாஸ்டர் மூலமா ஐயோ என்னதான் குத்தி பேசுறாரு நீ ஹர்ட் ஆயிட்டு போன, அது பாஸ்டர் பேசல, வேற யாரும் இல்லை, நான் தான். I was the one. அல்லது டெய்லி மார்னிங் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பார்க்குற டெய்லி டிவோஷன்ஸ் யாருக்கோ எழுதுறாங்க, ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு தான்ப்பா எழுதுனேன், ஒவ்வொரு நாளும் உன்னோட நான் பேசினேன், ஆனா நீ என் சத்தத்தை என்ன செய்யல? அறிய தவற விட்டுட்டியே. The Bible says Lord spoke to Samuel. உடனே அவன் சொல்றான் here I am. தானிப்போம் நாம இப்போ. நான் கவனிங்க, நிறைய நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது இம்மீடியட்டா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியலனாலும், கவனிங்க, ஜெபத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும்
நல்ல ஆலோசனைகளின் மூலமாகவும் இது தேவனுடைய சத்தம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியும்? உணர, ஆராய, அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். As we enter 2025, we must quiet our hearts. We must listen for the guidance of God. ரொம்ப சத்தம், மனசுல சத்தம். ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால் என்ன செஞ்சிட முடியாது? கேட்க முடியாது. மேபி 2025 மண்டையில் ரொம்ப சத்தமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. மனசில் ரொம்ப அந்த சத்தம், இந்த சத்தம், குடும்ப பிரச்சனை, அது இதுன்னு கத்திக்கிட்டு கடந்திருக்கும். அந்த நேரத்தை உங்களால் கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியாது? கேட்க தவற விட்டுருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அமைதியான நேரத்தில் நான் பேசினேன், அதை எல்லாத்தையும் நீ தவற விட்டுட்ட. இப்போ உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரேன். 2025 அமைதியாயிருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், when you recognize the voice of God, தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே அடுத்து என்ன செய்யணும்? We must respond to the voice of God. We must reply to the voice of God. தேவனுடைய சத்தத்தை அடையாளப்படுத்தின உடனே இரண்டாவது தேவ சத்தத்திற்கு பதில் அளிக்கணும். We must respond to the voice of God. 10வது வசனத்துல பாருங்களேன். And the Lord came and called as before, Samuel, சாமுவேலே, சாமுவேலே. அவன் சொல்றான், ஆண்டவரே சொல்லுங்க, பேசுங்க, அடியேன் கேட்கிறேன். ரெஸ்பாண்ட் பண்றான் பாருங்க. என்ன ரெஸ்பாண்ட் பண்றான்? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். 2024 நாம இதை மறந்துட்டோம். ஆண்டவர் பேசும்பொழுது, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்கிறேன் அப்படின்ற மனப்பான்மை போய், ஆண்டவரே நீங்க பேசுங்க, நானும் கூட சேர்ந்து என்ன செய்யறேன்? பேசுறேன். சரி ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் எழும்பி போறேன். இல்ல ஆண்டவரே என்கிட்ட பேசாதீங்க, வேண்டாம் வேண்டாம், வீட்டில் என் மனைவியோட ஒரே பிரச்சனை, அதனால நீங்க என்கிட்ட பேசாதீங்க. என் நண்பன் என்ன விட்டு போயிட்டா, அதனால நீங்க என்கிட்ட பேசாதீங்க. சர்ச்சில் வந்தா அவனை பார்க்க வேண்டியதா இருக்குது, அவளை பார்க்க வேண்டியதா இருக்குது, அதனால சர்ச்சுக்கு வரேன், ஆனா என்கிட்ட என்ன செஞ்சிடாதீங்க? பேசிடாதீங்க. நிறைய பேர் we recognized God's voice. என்கிட்ட தான் ஆண்டவர் பேசினார் 2004. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட ஆண்டவர் என்கிட்ட தான் என்ன செஞ்சாரு? பேசினார். ஆனா நிறைய பேர் என்ன செஞ்ச மறந்துட்டோம்? ரெஸ்பாண்ட் பண்ண மறந்துட்டோம். ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம பதில் அளிக்கணும்னா முதலாவது இருதயத்துல தாழ்மையும் willingness-உம் இருக்கணும். சொல்றாரு ஆண்டவர் 2025 தேவ திட்டத்துல நீ நடக்கணும்னா இருதயத்துல தாழ்மை இருக்கணும். That humility should lead to willingness. If you're not willing, நிறைய பேருக்கு humility இருக்கும், கேட்பாங்க, அமைதியா உட்காந்து உங்க மாதிரி என்ன செய்வாங்க? கேட்பாங்க, கேட்டுட்டு எழும்பி போய் செய்யறத தான் என்ன செய்வாங்க? செய்வாங்க. willingness இருக்காது. After the third time, after Samuel hears the voice, he goes and reports to Eli. மூணாவது வருவாங்க, போய் ஈலா கிட்ட சொல்றான், எலி கிட்ட சொல்றான். கவனிங்க, சின்ன பையங்க அவன். யோசித்து பாருங்க, இதை நம்ம பெரிய கதையா நீ பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த சம்பவத்தை ரீலிவ் பண்ணி பாருங்களேன். நடு இரவுல சின்ன பையன், சாமுவேலே நீ யாரோ கூப்பிடுறாங்க. அவன் எவ்வளோ பயந்து போய் 2 தடவை தாத்தா சொல்லிட்டார், நான் கூப்பிடலப்பா உன்னை. அப்பா அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? சும்மா வீட்டில் கதவு ஆடினாலே பேயின்றோம் நாம. யார் பெரியவங்க? 2024 மேலே போய் கொஞ்சம் காயப்போட்ட துணி எடுத்துட்டு வான்னு அம்மா அமுச்சு விட்டா பிள்ளைங்க போறதில்ல, பகல்ல போறதில்ல. ஏன்? மாடியில் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை உங்க வீட்டில் இல்லை, அதனால தான் பிள்ளை பேயின்னு பயப்படுது. இதெல்லாம் நீங்க ரசிக்கிறீங்க. பிசாசு அந்த பயத்தை உபயோகித்து அவங்களை எப்படி ஆளுகை செய்யறோம் அப்படின்றத கவனிச்சு பாருங்க. கிச்சன்ல போய் இதை எடுத்துட்டு வாமா, இல்லை நீ போ. ஏன் கிச்சன்ல ஒண்டியா போறதுக்கு? யோசித்து பாருங்க. இவன் நடுராத்திரியில் சின்ன பையன், லிட்டில் பாய். அதுவும் யார் சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண? கர்த்தருடைய சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. He felt inadequate. நிறைய நேரத்தில் நாமளும் சாமுவேலை போல, ஆண்டவரே நானா தகுதியற்றவன், I'm not ready,
I'm too young, I'm not worthy. ஆனா ஏலி சொல்றாரு, இல்லப்பா, ஆண்டவர் தான் உன்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி எந்த ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸ் இருந்தாலும் இப்படி நம்மளை பார்த்து நம்மளை குறித்து நமக்கே நான் ஒரு பாவி ஆண்டவரே நான் தகுதியற்றவன் அப்படின்னு நீங்க நினைச்சு பிசாசு அதை உங்களுக்கு விரோதமா உபயோகித்து தேவ சத்தத்திற்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதபடி உங்களை வெளியில கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்றாரு, பிசாசின் பொய்களை நம்பாத, மற்றவன் சொல்ற துர ஆலோசனையை நம்பாத. உன் ஆத்மாவுக்கு நீதான் கணக்கு கொடுக்கணும், உன் ஆத்மாவுக்கு நீதான் ஜவாப்தாரி. அதனால ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது அவங்கிட்ட இவங்கிட்ட ஆலோசனை கேட்காத. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, உங்ககிட்ட இருந்தா பதில் எதிர்பார்க்கிறாரு. உங்களை தான் ஆண்டவர் செயல்பட எதிர்பார்க்கிறாரு. உங்களை தான் ஆண்டவர் அவர் பக்கத்துல அழைக்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவனை கேட்காத. கவனிங்க. We don't know what the future holds. சாமுவேலுக்கு அங்க அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. தேவ திட்டம் என்னன்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. ஆனா சொல்ற, ஆண்டவரே பேசுங்க, அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே பேசுங்க, அடியேன் கேட்கிறேன். 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? இது ஆசீர்வாத ஆராதனை கிடையாது. வாக்கு தத்தம் வேணுமா? இது வாக்கு தத்த ஆராதனை கிடையாது. ஆனா நிறைய இன்னைக்கு அவங்கள என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன ஆராதனை நடத்துவாங்க? கிறிஸ்தவனுக்கு என்னங்க வாக்கு தத்த ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை? இதுவே வார்த்தை இல்லாததுக்கு ஆவிக்குரிய வறட்சியின் அடையாளம். வாக்கு தத்த ஆராதனை, அந்த ஜெபம் இந்த ஜெபம். நீ ஆண்டவருடைய காரியத்தை வச்சு நீ டேக் வைக்கிறீங்களா? திஸ் இஸ் ஜஸ்ட் அ தேங்க்ஸ் கிவிங். கூடவே சேர்த்து சொல்றேன், நாம இது தேங்க்ஸ் கிவிங் வச்ச உடனே நாம ஒன்றும் சேர்ந்தவங்க கிடையாது. இதுவும் ஒரு பாரம்பரிய ஆராதனை தான். கூடிய சேர்த்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படியெல்லாம் வந்து நம்ம தேங்க்ஸ் கிவிங் ஆராதனைன்னு பேர் வச்ச உடனே நாம் மற்றவங்களோட சேர்ந்தவங்க இதெல்லாம் ட்ரெடிஷன். இதெல்லாம் ஏன் நாளைக்கு 1ஆம் தேதி காலையில் வச்சுருந்தா வந்திருப்பீங்களா? கவனிங்க, 2025 உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு மந்திரம் 2025 மாத்திரம் இல்லை, நீங்கள் சாவர வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய காரியம். ஆண்டவரே சொல்லுங்க, அடியே கேட்கிறேன். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன். உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், உம்முடைய வாஞ்சை இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண, நான் பின்பற்ற நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Even when you don't know what God is up to in your life, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியலனா கூட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன். என்ன செய்ய போறாருன்னு தெரியல, பயங்கரமா ஏதோ செய்ய போறாரு, அந்த ஃபீலிங் இருக்குதா? என்னமோ நடக்க போகுது, பாசிட்டிவோ நெகட்டிவோ என்னமோ நடக்க போகுது. நீ உட்காந்து அனலைஸ் பண்ணாத. நீ மேத்தமெட்டிஷியன் கிடையாது, நீ ஸ்டாட்டிஸ்டிஷியன் கிடையாது, நீங்க தேவனுக்கு கவுன்சிலர் கிடையாது. ஆண்டவரே சொல்லுங்க, செய்யுங்க, அடியேன் கேட்கிறேன், நல்லதோ கெட்டதோ, ஏன்னா அது உம்முடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because God's call will always come with a purpose. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாருன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறாருன்னா, நோக்கம் இல்லாம ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டார். என்னப்பா எப்படி பார்க்கிற, சாப்பிட்டியா, என்னப்பா காஃபி ஆயிடுச்சா, இதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிட மாட்டாரு. சாப்பிட்றது காஃபி ஆகிறதுலாம் உங்க கையில், உமக்கு பலன் கொடுத்து சம்பாதிச்சு சாப்பிட்டுக்க, அவ்வளோதான். ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது நோக்கத்தோட தான் பேசுவார். ஆண்டவர் உங்க கதவை தட்டினா நோக்கத்தோட தான் கதவை தட்டுவாரு. ஆண்டவர் உங்களை பேரை சொல்லி இதை செய், இந்த வருஷத்துல இதுக்கு கொடு, இந்த வருஷத்துல இதுக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தா நோக்கத்தோட தான் செஞ்சிருப்பாரு. ஆனா அந்த நோக்கம் என்னன்றதை நீங்க தவற விட்டுட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. There were a lot of opportunities for you in this year. 2024ல கர்த்தருடைய ஊழியத்துல உங்க ஆசீர்வாதத்தை எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு கர்த்தர் நிறைய வாய்ப்பு கொடுத்தார். But because you did not trust, because you did not know what the plan of God was for your life, you held it back. நிறைய பேர்கிட்ட சொன்னார் ஆண்டவரே, don't do this, let it go. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு தெரியாம you did not let it go, you're still holding on to it. ஒரு பெரிய சிறந்த கலை சிற்பி அவங்க கிட்ட போயிட்டு கேட்குறாங்க ஒருத்தங்க, எப்படிங்க இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சிலையை செஞ்ச, எப்போ என்ன டீட்டெயிலாக கண்ணு மூக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா. அவன் சொன்னான், ஏப்பா
இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் ஒரு கல்லை பார்க்கும்போது என் மனசில் நான் என்ன செதுக்க போகிறேனோ அதை மாத்திரம் பார்த்தேன். தேவையில்லாத எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? தகர்த்து எடுத்தேன். இதில் கலைகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்னத்தை பார்த்தனோ அது வரணும்னு சொல்லி மற்றவைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? தகர்த்து. 2025 ஆண்டவரே சொல்லுங்க, அடியேன் கேட்குறேன்னு சொல்லி அவர் மேலே மாத்திரம் கண்ணை வைங்க. தேவையற்ற சகலத்தையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் தேவையில்லாத சாபம், என் வாழ்க்கைக்கு ஒட்டக்கூடாத பிசாசின் எல்லா வல்லமைகள், பிசாசின் ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் கர்த்தர் ஒவ்வொன்றா இந்த வருஷத்திலிருந்து என் வாழ்க்கையை விட்டு எடுத்து எறிவார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், after you recognize the voice of God and after you respond to the voice of God, point number 3, you must react to the voice of God. தேவனுடைய சத்தத்தை அடையாளப்படுத்தி, ரெண்டாவது தேவனுடைய சத்தத்திற்கு பதில் அளிச்ச பிறகு, மூன்றாவது சொல்லுங்க ஆண்டவரே கேட்கிறேன்னு சொல்லி பதில் சொல்லிட்டான். அடுத்து மூன்றாவது தேவ சத்தத்திற்கு செயல்பட வேண்டும். We must start acting against the word, on the word of God. கவனிங்க, ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசும்போது he was just a child. ஒரு சின்ன பையன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அந்த வயசை கூட அவன் பொருட்படுத்தாம சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி he affirms it. He reacts to the voice of God. ஏலி சொன்ன உடனே இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? அவன் போய் படுத்து தூங்கி இருக்கலாம். But he obeys and he reacts to the voice of God. கவனிங்க, இங்க தான் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுறது பயங்கரமான விஷயத்தை பத்தி பேசுறார். It was a bad news. It was a disturbing news. ஆண்டவர் சொல்றார், I'm going to bring a punishment on the house of Eli. உனக்கு குருவா இருக்கிறாரே, நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறியே, இந்த தேசத்திற்கு ஒரு மாரல் வழிகாட்டியா வச்சிருக்கிறனே, ஏலியுடைய குடும்பத்தின் மேல நான் என்னுடைய கோபாக்கினி என்ன செய்ய போறேன்? நான் திறக்க போறேன்ற bad news. It was a message of punishment. ஆண்டவர் ஏலிய அவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை குறித்து ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார்? ஏற்கனவே அவங்ககிட்ட பேசியிருந்தார். ஆனால் அந்த வயதான காலத்தில் அந்த தகப்பனார் தன்னுடைய பிள்ளைங்களுடைய பாவத்தை சும்மா ஒரு புத்திமதி சொன்னாரே தவிர அவருக்கு கொடுத்திருந்த அதிகாரத்தை உபயோகித்து அந்த பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய தகப்பன் என்ன செய்யல? கொண்டு வரல. ஏன் ஆண்டவர் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ஒரு பேட் நியூஸ் சொல்றாரு? Because God wanted the little Samuel to know that God's word will sometimes come like a two-edged sword. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நிறைய நேரத்தில் இனிக்கிற தேன் மாதிரி வராது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல வரும். அது அறுக்கும், அது குத்தும், வெட்டும், நிறைய பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணும் அவங்க பாவங்களை நிமித்தம். அதை சின்ன பையனா இருந்தானா வயதானவனா இருந்தானா கர்த்தருடைய வார்த்தையின் வெயிட் மகிமையை அவன் சின்ன வயதுல ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் அவனுக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட பேட் நியூஸ் சொல்றார். அது மாத்திரம் இல்லை, அவனுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சு அவன் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அது பேட் நியூஸா கூட இருக்கட்டும், நீ தான் போய் என்ன பண்ணணும்? சொல்லணும். He wanted him to learn the art of carrying the message, the voice of God, even if it's a bad news. 2024 நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் பேட் நியூஸா நமக்கு வந்துச்சு. அது பேட் நியூஸா வருதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் காதை பொத்திக்கிட்டு போயிட்டோம். கர்த்தர் என்ன திருத்துறாரு. வாரம் போனா எல்லா மெசேஜும் என்ன பத்தியே இருக்கே, யாரோ என்ன பத்தி சொல்லியிருக்காங்க, அதனால நான் இந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன். எப்போ போனாலும் அவங்க சொல்றதெல்லாம் யாரோ என்னை பத்தி நான் இந்த வாரம் பண்ணதை யாரோ அவங்க சொல்லி அவங்க என்கிட்ட சொல்ற மாதிரி தான்ப்பா இருந்திருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது என்னை தொற்றக்கூடாது, நீ தப்பிச்சு ஓடின பத்தியா? ஆண்டவர் சொல்றார், see, I'm about to do something in Israel. இஸ்ரவேல்ல நான் ஒரு புது காரியத்தை செய்ய போறேன். ரெண்டு காரியம். எப்படி ஏலியுடைய, அதாவது அந்த வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். நீயும் பாப்ப,
இஸ்ரவேலரும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க அவங்களுடைய கண்களால. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா வாழ்றவனுடைய கதி, அவன் குடும்பம், அவன் சந்ததி என்ன ஆகும் அப்படின்றத எல்லாரும் வார்னிங்கா பார்ப்பாங்க. அது ஒரு பக்கம். மறுபக்கம் உன்னுடைய எதிர்காலத்தின் உயர்வை ஆட்கள், ஜனங்க, என் தேசம் என்ன செய்யும்? பார்க்கும். ஏலியுடைய பிள்ளைங்க அப்படி என்னங்க பண்றாங்க? கவனிங்க. எக்ஸ்டார்ஷன் என்ன தெரியுமா? மிரட்டி இருட்டி. இது டைம் இல்லை, பட் சுருக்கமாக சொல்கிறேன். ஆட்கள் கொண்டு வருகிற பலிகள் எல்லாத்தையும் என்ன செய்யறது? இவங்க 2 பேர் அடி ஆட்கள் மாதிரி. யாரு? ஊழியக்காரனுங்க. அது நல்லா, அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல மீட்டெல்லாம் என்ன செய்யறது? எடுத்துக்கிறது. எக்ஸ்டார்ஷன், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து. இன்னைக்கு நிறைய பேர் தான் பாஸ்டர், பேர் தான் ஊழியக்காரன், பேர் தான் ரெவரண்ட், பேர் தான் பிஷப்பு, வெக்கம் இல்லாத சொல்றேன், கட்ட பஞ்சாயத்து பண்றானுங்க. தேவ பிள்ளைங்களை மிரட்டி, இந்த சபைக்கு நீ இந்த தசம பாகத்தை கொடுக்கலனா, இந்த சர்ச்சுக்கு இந்த பொண்ணை கட்டிட்டு நீ மவனை வேற எங்கேயாவது போனா, எக்ஸ்டார்ஷன் ஏலியுடைய பிள்ளைங்க பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, செக்ஷுவல் இம்மாராலிட்டி. கோயிலில் கடவுளை கும்பிட வர பெண்களோட, பலி ஸ்தலத்தில் வர்ற பெண்களோட பாலியல் ரீதியான தவறான உறவுகளை வச்சானுங்க. டிஸ்ஒபீடியன்ஸ். அவங்க அப்பா சொல்லி அவங்க அப்பாவுடைய சத்தத்தை, வார்த்தை என்ன செய்யல, கேட்கல. இப்படி நிறைய டிஸ்ரெஸ்பெக்ட். அதனால கவனிங்க, ஆண்டவர் சாமுவேல் மூலமா சொன்ன காரியம், ஒரே நாள்ல யுத்தத்துல 2 பேர் என்ன ஆஃபேக் அப்படின்ற யுத்தத்துல என்ன செஞ்சானுங்க? 2 பேரும் செத்தானுங்க. அதே யுத்தத்தில் அவங்களுடைய பாவத்தை நிமித்தம் தேவனுடைய பெட்டி என்ன செய்யப்பட்டது? கைப்பிடிக்கப்பட்டது. அது மாத்திரம் அப்பாவியான அவங்க தகப்பன் வீட்டில் உட்காந்துட்டு கண் பாவரை மங்கி போயிடுச்சு. என் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டு அப்படின்ற செய்தி கேட்டோன்னே தவறி தள்ளாடி சேர்ல இருந்து கீழே விழுந்து மண்டையில் அடிப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா? அது ஒரு பக்கம். மறுபக்கம், சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன்னு சாமுவேல் சொன்னது நிமித்தம் கர்த்தர், பைபிள் சொல்லுது, அவனோடு கூட இருந்து, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் வளர்ந்து தேவன், அதாவது பைபிள் சொல்லுது, none of his word, அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தரையில் என்ன செய்யலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் அவன் வாழ்க்கையின் எதிர்காலம் என்னன்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர், அவன் யாரு? ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவருடைய திட்டம் அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்துட்டோம். கவனிங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. சாமுவேலுக்கு சொன்ன மாதிரி, I am going to do something. 2025ல God is saying the same thing. I'm going to do something. அது என்னவா இருக்கலாம் நமக்கு தெரியல. It could be punishment, it could be destruction, or it could be a blessing, or it could be an elevation, whatever it may be. நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சொல்லுங்க ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்? நான் கேட்கிறேன், 2025 பொன்னாண்டா இருக்கணுமா? அப்படி வேணா எடுத்துக்காங்க. பொன்னாண்டா இருக்கணுமா? ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்யுங்க? அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் எப்படி பேசுவாரு உங்களுக்கு? நீங்க எதிர்பார்க்காத விதத்துல தான் உங்கள்கிட்ட பேசுவாரு. நீங்க போய் உட்காந்துருப்பீங்க, ஆண்டவர் இன்னைக்கு இப்படி பேசுவாரு. பேச மாட்டாரு. பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரனோட ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், மூலமா உங்கள்கிட்ட பேசுவாரு. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பயங்கரமா பேசுவாரு. இங்க யாரோ நின்று வர்ஷிப் லீட் பண்ணும்போது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாரு. அல்லது பாஸ்டர் சத்தம் கேட்டாலே இரிட்டேட் ஆகும், அவர் தான் அப்படின்னா, இவன் சத்தம் கேட்டா இந்த சத்தத்தினாலையும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025 வருஷத்துல ஆண்டவருடைய சத்தம் உங்களை வழி நடத்தும்படியாக எத்தனை பேர் நீங்க உங்களை அனுமதிப்பீங்க? ஒரு மிஷனரி ஒரு காட்டுக்குள்ள போனாரு. ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற அந்த இன மக்கள் அவங்களுடைய ஊரை தாண்டி போனோம். நடுராத்திரியில இருட்டு. ஆனா கரெக்டா அவங்க சாயந்தர நேரத்துல கடந்து பயணத்துல போய் நடுராத்திரியில ஊரை சேர்ந்துருவாங்க. ரொம்ப நாளா இவர் யோசித்தாரு, இந்த ஆபத்தான இருள் சூழ்நிலை இவங்க எப்படிப்பா கடக்குறானுங்க? ஒரு நாள் அவங்கள பார்த்து கேட்டார், இந்த நள்ளிரவில் லைட்டும் இல்லை வெளிச்சமும் இல்லை, எப்படிப்பா நீங்க கரெக்டாக அவங்க ஊரை போய் சேர்றீங்க? அந்த ஆதிவாசி கூட்டம் சொன்னாங்களா, ஐயா நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம், இந்த ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் நடுவில் ஒரு ஆறு ஓடுது, நடு ராத்திரியில் அந்த ஆற்றுல ஓடுற தண்ணியின் சத்தத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே போவோம், அது எங்களை ஆற்றுக்குள்ளே கூப்பிட்டு போவோம், ஆற்றை தாண்டினா எங்கே போயிடுவோம் நாங்கள்?
2025 ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆத்தை போல என்னுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி நேரமும் உன்னோட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சகல இருளின் மத்தியிலும், பாதிப்புகளின் மத்தியிலும், இழப்பின் மத்தியிலும், துன்பங்களின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் உன் காது வெறும் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தின் மேல மாத்திரம் இருந்தா, நான் உன்னை கொண்டு போகிற இடங்களுக்கு, நான் உன்னை வாழ வைக்க விரும்புகிற காரியங்கள்ல நான் என் வார்த்தை உன்னை கூட்டிட்டு வந்து வாழ வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழும்பி நின்று கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரித்து புதிய ஆண்டிற்காக ஆயத்தப்படுவோம். எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தம் வரலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே மீண்டும் மீண்டும் கேட்டு உணராத நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆண்டவரே. But your voice is like the voice of the river. Your voice is like the sound of the river. ஆண்டவரே, அந்த ஆத்துல தண்ணி ஓடுற சத்தத்தை நான் கேட்டு இனிமே கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன்றவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க எல்லாரும். ஆண்டவரே, இனிமே நான் விரும்புற மாதிரி நடக்க மாட்டேன். இனிமே என் போக்கில் நான் போக மாட்டேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. 2024ல செய்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. 2025ல என்னுடைய ஒரே நோக்கம், என்னுடைய ஜிபிஎஸ், என்னுடைய டெஸ்டினேஷன் உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை. சொல்லுங்க, வாயத்திலிருந்து அறிக்கை செய்து கரங்களை தட்டி உம்முடைய வார்த்தை மாத்திரமே. I will learn to recognize your voice, Lord. I will learn to respond to your voice, Lord. I will learn to react to your voice, Lord. சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் அடையாளப்படுத்துவேன். உம்முடைய வார்த்தை என்னோடு வந்து சேர்ந்த உடனே அதுக்கு நான் பிரதியுத்தரமா பதில் சொல்லுவேன் ஆண்டவரே. பதில் சொல்வது மாத்திரம் இல்ல, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் சொல்ல செய்யறதை நான் செய்வேன் ஆண்டவரே. நீங்க சொல்ல செய்யறதை நான் செய்வேன். இதை செய்யின்னு சொன்னீங்கன்னா அதை நான் செய்வேன். இதை செய்யாதன்னு சொன்னீங்கன்னா நான் அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி சபையார் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புதிய ஆண்டை காண்பதற்கு முன்பதாக தேவன் நமக்கு செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. வனாந்திர பாதையில வழியை காட்டுனீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வனாந்திர பாதையில எங்களை கைவிடாம எங்களோடு கூட வந்தீங்களே. கரங்களை தட்டி சபையார் நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்லுங்க. சிவந்த சமுத்திரத்தை போல அனுபவங்கள் வந்தாலும் அங்க பாதையை உருவாக்கி எங்களை வழி நடத்தினீங்களே, உமக்கு நன்றி. Lord, thank you for making a brand new path and leading us through it, Lord. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும்.